ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரியில் பூஜா பம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்பர் வந்து விட்டுருக்காங்க. அந்த பூஜா பம்பர் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பூஜா பம்பரோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வீடியோ போட்டிருப்போம். அதில் 5000 அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ப்ரைஸ் மணி எத்தனை பேருக்கு தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் பூஜா பம்பரோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். எத்தனை பேருக்கு பரிசு கிடைக்கும், எவ்வளோ பரிசு கிடைக்கும், எத்தனை டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க, டோட்டலாக எவ்வளோ வந்து இன்கம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும், எவ்வளோ பரிசுகள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் பற்றியும் பேசிடலாம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா ஸ்டேட்டில் நடக்கிற இப்போ இருக்கக்கூடிய பம்பர் லாட்ரியோட பேர் பூஜா பம்பர். இந்த பூஜா பம்பர் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபா. நவம்பர் 22ஆம் தேதி இந்த டிக்கெட்டுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். யார் வின்னர் அப்படிங்கிறத அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க பூஜா பம்பர் டிக்கெட் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஜா பம்பர் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா 45 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இதில் டோட்டலாக 5 சீரீஸ் இருக்கும். ஜேஏ, ஜேபி, ஜேசி, ஜேடி, ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு 5 சீரீஸ் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக ஒரு 6 நம்பர் வருங்க. ஸோ இப்போ ஜேஏ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு 6 நம்பர் வரும். அதுதான் ஒரு டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இந்த மாதிரி 5 சீரீஸில் கிட்டத்தட்ட 45 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 12 கோடி ரூபாய் கிடைக்குங்க. 45 லட்சம் பேரில் ஒரே ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸாக 12 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த மொத்த சீரீஸ்லையுமே சேர்த்து ஒரு நபருக்கு மட்டும் 12 கோடி ரூபாய் கிடைக்கும். அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸ் 1 கோடி ரூபாய். மொத்தமாக 5 நபர்களுக்கு தருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் தருவாங்க. இப்போ 5 சீரீஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஜேஏ, ஜேபி, ஜேசி, ஜேடி, ஜேஇ. இந்த 5லையும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 2வது பரிசாக 1 கோடி ரூபாய் தருவாங்க. அடுத்ததாக தேர்ட் ப்ரைஸ். இது வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. மொத்தமாக 5 சீரீஸில் ஒவ்வொரு சீரீஸ்க்கும் 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 50 லட்சம் பரிசு வந்து தருவாங்க. ஒருத்தருக்கு 5 லட்சம், டோட்டலாக 10 பேர், அதனால் 50 லட்சம். கம்பல்சரி ஒவ்வொரு சீரீஸ்லையும் 2 பேர் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக ஃபோர்த்து ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா 5 பேருக்கு தருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்ச ரூபா அப்படின்னா 15 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 5 சீரீஸ் இருக்குது. அதில் ஜேஏ, ஜேபி, ஜேசி, ஜேடி, ஜேஇ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பேரை செலக்ட் பண்ணி 3 லட்ச ரூபா ஃபோர்த்து ப்ரைஸாக வந்து தருவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ப்ரைஸ். இந்த ஃபிஃப்த்து ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் தருவாங்க. ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 லட்சம் இன்ட்டு 5 பேர் 10 லட்சம் ரூபா. ஃபிஃப்த்து ப்ரைஸாக 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் தருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த பெரிய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா நம்பருமே பார்க்கணும், முன்னாடி இருக்க சீரியலையும் பார்க்கணும். அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் கிடைக்கும். அடுத்ததாக சிக்ஸ்த்து ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். கிட்டத்தட்ட 8100 பேருக்கு 5000 ரூபாய் வந்து தருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் தருவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி எல்லா டிஜிட்டும் பார்க்க தேவையில்லை. அந்த மொத்த நம்பரில் கடைசி 4 நம்பர் மட்டும் 4 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். டோட்டலாக 8100 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் தருவாங்க. இதோட டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 கோடியே 5 லட்சம். ஜென்ரலாக பார்த்தோன்னா பெரிய பிக் மணி எல்லாமே நமக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டாக கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி 5000, 2000 பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கு வந்து இதோட ப்ரைஸ் மணியாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தரதுனால நமக்கு இந்த அளவுக்கு பெரிய மணி இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அடுத்ததாக செவன்த்து ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தருவாங்க. கிட்டத்தட்ட 64,800 பேருக்கு 1000 ரூபாய் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் தருவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி 4 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். முன்னாடி இருக்க எந்த நம்பரும் பார்க்க தேவையில்லை. அது மாறி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதோட டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 கோடியே 48 லட்சம் ரூபாய். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தர மாதிரி இருக்கும். ஆனால் 64,800 பேருக்கு தரனால 6 கோடியே 48 லட்சம் ரூபாய் இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு தருவாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 45 லட்சம் பேரில் 64,800 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும்.
இப்போ நம்ம வாங்கக்கூடிய அந்த ரூ. 300 டிக்கெட்டில் நமக்கு ரூ. 1000 கிடைச்சாலுமே அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தாங்க. இதில் இருக்க இந்த லாஸ்ட் 4 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா 144 டைம்ஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இது வந்து அந்த ஒரு மிஷினில் இருக்கும். அதை ஒரு நாள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா 8th ப்ரைஸ். இதுலேயும் கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 500 தருவாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,21,500 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 500 வந்து பரிசாக தருவாங்க. இதோட டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,07,50,000 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 500 தருவாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க லக்கு மட்டும்தான். நீங்கள் இந்த நம்பர் தான் எடுக்கணும், இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு பரிசு விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அது மாதிரி இந்த கடையில் தான் எடுக்கணும், இந்த கடையில் எடுத்தால் விழும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. ஸோ இந்த 8th ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 500. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9th ப்ரைஸ். இந்த 9th ப்ரைஸில் ரூ. 300 வந்து பரிசு தருவாங்க. இந்த டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 300. அதே மாதிரி இந்த 9th ப்ரைஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 300. இது பார்த்தீங்கன்னா 1,37,700 பேருக்கு தருவாங்க. கிட்டத்தட்ட 4,13,10,000 ரூபாய்கள் வந்து இந்த பரிசு மூலிமா கிடைக்கும். ஸோ 9th ப்ரைஸாக ஃபைனல் ப்ரைஸாக ரூ. 300 கொடுப்பாங்க. டோட்டலாக 1,37,700 பேருக்கு கொடுப்பாங்க. இதுலேயும் கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டிக்கெட்டோட விலை என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 300 இந்த ப்ரைஸ் டிக்கெட்டோட விலை. 9th ப்ரைஸாக லாஸ்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடியதும் ரூ. 300. அடுத்ததாக கன்சலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு விழுந்திருக்கும். JC 30 25 33 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதுலேயே வந்துட்டு JAலையும் இதே நம்பர் இருக்கும், JBலையும் இதே நம்பர் இருக்கும், JD JE இந்த மற்ற சீரீஸில் இதே நம்பர் இருக்கும். அப்படி இருக்க அந்த மற்ற 4 சீரீஸுக்குமே ஆறுதல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 தருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 1,00,000 தருவாங்க. மொத்தமாக 4 பேருக்குங்க. ஸோ டோட்டலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 4,00,000 ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட அந்த வின்னிங்கான நம்பரும் அதே சீரீஸும் இருந்துச்சுன்னா ரூ. 12 கோடி கிடைக்கும். ஆனால் வின்னிங்கான நம்பர் முன்னாடி இருக்க சீரீஸ் மட்டும் மாறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரூ. 1,00,000 தாங்க கிடைக்கும். இதுதான் ஆறுதல் ப்ரைஸாக வந்து தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மொத்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. அடுத்ததாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கமிஷனாக வந்துட்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு பரிசு விழுந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 10% ஏஜென்ட் கமிஷனாக வந்து தரணும். இதில் ரூ. 5,000 கீழே இருக்கக்கூடிய ரூ. 5,000 கீழே இருக்க பரிசுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த ஏஜென்ட் கமிஷன் வாங்குவாங்க, ஒரு சில கடைகளில் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு 10%ங்கிற ஏஜென்ட் கமிஷன் வந்து வாங்குவாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ஏஜென்ட் கமிஷனாக இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து போகும். ஸோ இதுதாங்க பூஜா பம்பரோட மொத்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் இருந்து 9th ப்ரைஸ் ப்ளஸ் கன்சலேஷன் ப்ரைஸ் டோட்டலாக 10 ப்ரைஸ் இருக்குது. அந்த 10 ப்ரைஸ்க்கும் என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். டோட்டலாக இதில் 45 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ண போகிறாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 5 சீரீஸ் இருக்குது. ஒரு டிக்கெட்டோட விலை வந்து ரூ. 300. இதை வந்து BR 106 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டலாக இது வரைக்கும் எத்தனை பம்பர் வந்து பம்பர் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 106 தடவை. இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6 சீரீஸ் இருக்கும், 6 பம்பர் ப்ரைஸ் இருக்கும். அந்த மாதிரி 106 தடவை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 106வது தடவை பூஜா பம்பர். நீங்கள் டிக்கெட் வாங்கும்போதே அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா BR 106 இருக்கும். அதுதான் இந்த இப்போ இருக்கக்கூடிய பம்பர் ப்ரைஸோட டிக்கெட். இப்போ நம்ம பார்த்த மொத்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் பூஜா பம்பரோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38,52,60,000 ரூபாய் ப்ரைஸ் மணியாக வந்து தர்றாங்க. இது வந்து டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,32,130 பேருக்கு தராங்க. 45 லட்சம் பேரில் 3,32,130 பேருக்கு தான் பரிசுகள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கும்போது அதிகமாக டிக்கெட்ஸ் வாங்காதீங்க. உங்கள் லக்கை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரளா போகும்போது ஒரு டிக்கெட்டோ 2 டிக்கெட்டோ வாங்கி பாருங்கள். 45 லட்சம் பேரில் ஒரு 3 லட்சம் பேருக்கு தான் பரிசு கிடைக்கும். மீதி ஒரு 42 லட்சம் பேருக்கு வந்துட்டு பரிசுகள் வந்து கிடைக்காதுங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஒரு லிமிட்டோட இந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி லாஸ் ஆகாதீங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி லக் பேஸான ஒரு விஷயந்தான். இதை வந்து கணிக்கவோ இல்லை வந்து இதை வந்து
இப்படி தான் நடக்க போகுது, இந்த டிக்கெட் தான் அடிக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் நீங்கள் போகும்போது ஒரு கடையில் உங்களுக்கு என்ன டிக்கெட் வந்து கையில் கிடைக்குதோ அந்த டிக்கெட்டை வாங்குங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்து எந்த பரிசு வேணாலும் அடிக்கலாம், முதல் பரிசு வேணாலும் அடிக்கலாம். உங்கள் லக்கை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி அதிக பணம் போடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 45 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 300 ரூபா. டோட்டலாக இது எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னா 135 கோடி ரூபாய் வந்துட்டு இந்த டிக்கெட் சேல் பண்ணுறது மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து போகும். டோட்டலாக 45 லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா வெறும் 3,32,130 பேருக்கு மட்டும்தான் பரிசுகள் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 38.52 கோடி, ரவுண்டாக 38 கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக சேலானது பார்த்தீங்கன்னா 135 கோடி, பரிசாக பார்த்தீங்கன்னா 38 கோடி வந்து பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்க, மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த டிக்கெட் சேல் பண்ணுறது மூலியமாக வரக்கூடிய வருவாயின்னு பார்த்தீங்கன்னா 196.5 கோடி ரூபாய். இதில் வந்து டிக்கெட் பிரிண்டிங் காஸ்ட் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆகக்கூடிய செலவு இருக்குது, ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு மார்ஜின் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே இதில் அடங்கிடும். ஏஜென்ட் வந்து அதிலிருந்து ஒரு லாபத்துக்கு வச்சு அந்த டிக்கெட்டை வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 196 கோடி ரூபாய் இருக்கும். இதில் இந்த ஆகக்கூடிய செலவுகள்லாம் மைனஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வருமானம் தான் கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு மேஜர் இன்கம் சோர்ஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் கூட கணக்கெடுப்பு எடுத்தோன்னா இதை விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டோட ஒரு மேஜர் இன்கம் சோர்ஸாக டாஸ்மாக்கும் இருக்குது. அதே மாதிரி கேரளாவோட ஒரு மேஜர் இன்கம் சோர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேரளா லாட்ரி தாங்க இருக்குது. அடுத்ததாக 38 கோடி ரூபாய் பரிசு தரோன்னு சொல்லி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. டோட்டலாக அதிலிருந்து ஏஜென்ட் கமிஷன் 10% போகும். அது பார்த்தீங்கன்னா 3.85 கோடி ரூபாய் பக்கம் வரும். இது இல்லாமல் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பிக் மணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து டேக்ஸ் வரும். 30% சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 35% 45% வரும். இந்த 38.5 கோடி ரூபாய் பரிசு மணியில் இருந்து திரும்பவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு விழுகக்கூடிய அந்த வின்னர்கிட்ட இருந்து திரும்பவும் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 6 கோடி ரூபாய் வந்து போகும். 6 கோடி ரூபாய் ப்ளஸ் 3.85 கோடி ரூபாய் ஏஜென்ட் கமிஷன் எல்லாம் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்துட்டு திரும்ப ரிட்டனாக வந்து வின் பண்ணவங்கள்ட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஏஜென்ட்டுக்குன்னு சொல்லி போயிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபாய் வந்துட்டு வின்னிங் அமௌண்ட்டாக பீப்புளுக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொரு மக்களில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும் டோட்டல் ப்ரைஸ் மணியாக. ஒரு 135 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் சேல் பண்ணி 45 லட்சம் டிக்கெட் சேல் பண்ணி ஃபைனலாக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபாய் இதனால் பயன்பெறுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இது பியூர்லி லக் பேஸ் பண்ணது. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.